ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். ஸோ ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு விரும்புகிறேன். ஸோ நம்ம கிறிஸ்டோபா அகாடமி யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான். ஏன்னா 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயம் தான் நாங்கள் வந்து கருதுனோம். ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 10,000 இருக்கும்போதும் ஒரு வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதேமாதிரி 50,000 இருக்கும்போதும் ஒரு வீடியோஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படிங்கிறது சொல்கிறத விட எங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இல்லாமல் இந்த கிறிஸ்டோபா அகாடமி இல்லை அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக 2019 நிறைய ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், டெட், டிஎன்பிசி எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா துறையிலுமே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் எஸ்ஐ எக்ஸாம். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்தா நமக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஜாப் வேகன்சி அவ்வளோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒர்க்கு நீங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாகவே படிக்கிறது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அதுக்கு கிறிஸ்டோபா அகாடமியோட பங்கு 1% இருக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம். ஸோ அதுக்கான எஃபர்ட்டு கண்டிப்பாக நாங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ நீங்கள் மக்களுக்காக சேவை செய்ய போகிறீங்க. அப்போ சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கிற உங்களுக்கு நாங்கள் அட்லீஸ்ட் 1% ஆச்சும் உங்களுக்கு நாங்கள் அந்த கைடன்ஸோ ஹெல்ப்போ கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ அது இந்த 2019 உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ எங்களது சேவை வந்து மேன்மேலும் வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. அது கண்டிப்பாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்குறவங்க எல்லாமே இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதுலேயும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நிறைய பேர் எங்களை நம்பி வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறப்போ வந்து பார்த்தோன்னா யோசிச்சு தான் கொடுப்போம். ஏனோ தானே வீடியோஸ் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்குதா, இல்லை அந்த வீடியோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷம் பார்த்து வேஸ்ட்டு, ஐயோ இந்த வீடியோ ஏன்டா பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஏதோ கற்றுக்கிட்டோம், ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வீடியோஸ் வந்து பார்த்து கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக அது 2019 அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு முழுசாக தேவை. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு என்னுடைய ஃபீட்பேக்குங்கிறத விட என்னோட ஒரு குட்டி கதை மட்டும் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகிருக்கேன். அதாவது இது வந்து பெரிய ரீச் கிடையாது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ரீச் நான் சொல்லுவேன் நான். ஸோ இதுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரகிளாக நான் வந்து மீட் பண்ணேன், ஸோ எந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி சொல்ல டிமோட்டிவேட்டிங்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு அதை கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த டிமோட்டிவேட் உங்களுக்கு வரும்போது நீங்கள் எப்படி அதை தாண்டி வரணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். 2 நிமிஷம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஃபைனலில் நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக நல்லாவே புரியும். ஓகேங்களா? அது உங்களுக்கு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுற அடுத்த ப்ராசஸுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வாழ்க்கையிலும் சரி, அதே மாதிரி எக்ஸாம்லையும் சரி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த 2 நிமிஷம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் சரி, ரிலேஷன்லையும் சரி, ஒய்ஃபும் சரி, எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி கேட்டாங்க. அந்த 12 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக எனக்கு அதை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 கொஸ்டின் இதெல்லாம் கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன மாதிரியான ஆன்சர்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ அது நீங்கள் ஃபர்தராக நீங்களும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து மூவ் பண்ணும்போது, இல்லை நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் வரும்போது இந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையிலேருந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் வந்து கிறிஸ்டோபா அகாடமி யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுகிறது கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ வீடியோஸ் வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்தா லைவ் வீடியோலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் வீட்டில் கேட்பாங்க, ஏன்னா நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கே, உனக்குலாம் தொண்டையே வலிக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மூவ் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரம் பேசி ஆகணும். ஒரு வீடியோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் லைவ் வீடியோவே கொடுக்குறோம், இல்லை லைவ் டெஸ்ட் வைக்கிறோம்னா 1 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, ஐயோ வாய் வலிக்குது, நம்ம நிறுத்திடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஏன்னா அவங்க வெயிட் பண்ணது ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும்போது நாம் கண்டென்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபேமஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம முன்னேறணும் அப்படின்னா, கண்டிப்பாக டெவலப் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாச்சும் நம்ம அந்த தொண்டை வலி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட் ஆன்சர் நான் பண்ணேன். செகண்டாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நீ வேறு ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் டீச் பண்ணலாம்ல, அங்கே உனக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாங்க, சம்பளம் தாண்டி கிம்பளமும் உனக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நீ பணம் வாங்கிட்டுலாம் நிறைய பேர்லாம் வந்து பணம் கொடுத்து நிறைய பேர் ஜாப் போகிறாங்க, அது மூலமாக உங்களுக்கு பழக்கம் வரும், அது மூலமாக கூட நீ காசு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு கூட வீட்டில் சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்னா எந்த அளவுக்கு நான் டிப்ஸோ இல்லை பணமோ நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு என்னை போட்டு கொறிச்சு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல சார் என்னாச்சு பணம் கொடுத்தேனே என்னாச்சு என்னை போட்டு சாகடிச்சிருவாங்க. ஸோ அதை போட்டு என்னை கொறிச்சு இப்போ தள்ளி எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இந்த டிப்ஸும் சரி அந்த பணமும் சரி எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் வீட்டில் சொல்லிட்டேன். மூணாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி நீ பொழைப்ப, ஓகேவா? நீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீ பொண்டாட்டி பிள்ளைங்களை வச்சு
ஒரு டீ பன்னு கூட உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்க முடியாது, கையில் 5 பைசா காசு இருக்காது, என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீ பண்ணாச்சு சாப்பிட்டே பொண்டாட்டி பிள்ளைங்க நான் படிக்க வச்சுக்கிறேன், இல்லையா பொண்டாட்டி பிள்ளைங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் வீட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது இந்த கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேடா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு, பயங்கரமாக வெள்ளையாக இருக்குது முடி, இந்த முடியை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவேன், நாளை கழிச்சு வெளியில் போனால் வந்து பார்த்தீங்கன்னா வயசாகிடுச்சு அப்படின்னு எப்படி உனக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நான் பையன் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா பையனாக இருந்துட்டு எப்போ நீ டை அடிப்பேன் அப்படிலாம் கேட்டாங்க. பரவாயில்ல நான் டை அடிச்சுக்கிறேன், இதெல்லாம் என்ன இருக்குது, பையனா என்ன டை அடிக்கூடாதா, இல்லை வெளியில் போனால் பார்ப்பாங்களே எல்லோரும், பரவாயில்ல நான் அதுக்கு தகுந்த மாதிரி என் ஒய்ஃபோட சால் இருக்குது, அந்த சாலை போட்டு நான் தலையில் மறைச்சிப்பேன் நான். அப்புறம் நான் வந்து கிளாஸ் போகிறப்ப அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறப்ப அதை எடுத்துகிட்டு நான் கேப் போட்டுப்பேன் நான், அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் வீட்டில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் திட்டு விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொன்னாங்க, எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நைட் தூங்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருமிக்கிட்டே இருப்பேன், பயங்கரமாக இருமுவேன். எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருமே தூங்கிடுவாங்க, எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து வயசானவங்கனால தூங்கிடுவாங்க, எங்கள் அக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது பிஃபோர் மேரேஜ் ஓகே. எங்கள் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிட்டே இருக்குது, ஏன்னா இருமிட்டே இருக்குன்னு பயங்கரமாக திட்டுவாங்க. எங்கள் அக்கா மீன்ஸ் பெரிய அக்கா ஓகேமா. ஸோ திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது நான் காதில் போட்டுக்க மாட்டேன், பரவாயில்ல ஏன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கிறனால வந்து அந்த இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அக்கா திட்டுவாங்க, அதை நாங்கள் வந்து கேர் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். எங்கள் அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்தாங்க, என்னை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணனை சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ட்ரிப்லாம் போவாங்க, டூருக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே கூப்பிட்டு போகிறேன், வெக்கேஷனில் போகிறேன் அப்படின்லாம் வந்து டூர் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அதெல்லாம் கூப்பிட்டே போக மாட்டாங்க. அதுக்காகச்சும் எங்கள் வீட்டில் நான் வந்து அடம் பிடிச்சேன், என்னை வந்து கூப்பிட்டு போங்க, என்னை வந்து என்னை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துங்கன்ட்டு. ஆனால் சேர்த்தவே இல்லை, கடைசி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ அதையும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து எனக்கு பெருமையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன இதாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிபட்டுருச்சு. அந்த அடிபட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன், சைக்கிளில் போகிறப்ப கீழே விழுந்துட்டேன். அந்த லெஃப்ட் கையில் அடிபட்டுருச்சு. அடிபட்டதுமே சைக்கிள் வந்து கீழே விழும்போது என்னாச்சு, அந்த லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபட்டு என்ன சொல்கிறது பிளட்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருந்தாங்க. அந்த தையல் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது பிஞ்சு என்னாச்சு, ஒரு தொழுநோய் மாதிரி வந்துருச்சு எனக்கு. அதனால் அது இருந்தாலுமே வீட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீ இது மேலே அதிகமாக நீ பேசாத, வந்து கொஞ்சம் கம்மியாகவே பேசி பழகு அப்படின்னாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு போட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலந்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸில் அடிபட்டு ரத்தம் வந்து கூட பார்த்தீங்கன்னா நான் அதை பொருட்படுத்தாமல் தான் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கை சம்பவங்களை நான் ஸ்கூலில் இருந்து சின்ன பையன்லேருந்து இப்போ வரையும் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நடந்தது. ஸோ என்னங்க சார் இது ஒன்றுமே புரியலையேங்க சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, இதெல்லாம் ஒன்றும் புரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் பட்ட கஷ்டத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா இப்போ 1 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ போடுறோம்னா, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு வீடியோ நம்ம கொடுக்குறோம்னா அந்த வீடியோக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளை நம்பி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு சின்ன கண்டென்ட்டாச்சும் இருக்குன்னு நான் விரும்புவேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அது எங்களுக்கும் சரி உங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமாக ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நான் விரும்பினேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் காரணிகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நோய் ஏற்படுது, அந்த நோய்க்கான காரணி பாக்டீரியா, என்ன பாக்டீரியா மூலமாக அந்த நோய் ஏற்படுது அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை வலி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் தொண்டை வலிக்குது நான் சொன்னேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், பேசி தொண்டை வலிக்கு மேலே சொன்னார். பரவாயில்ல, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டெவலப் ஆகணும்னா பரவாயில்ல, தொண்டை வலி வந்தாலும் பரவாயில்ல, நான் பேசி தான் ஆகணும், மோட்டிவேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ தொண்டை வலி அப்படிங்கும்போது ஸ்டெப்ரோகாக்கஸ் ஓகேவா, ஸ்டெப் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். தொண்டை வலினா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மூவ் ஆகணும்னா நான் பேசி தான் ஆகணும், தொண்டை வலி வரதான் செய்யும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கன்னா டிப்தீரியா என்னது, டிப்ஸ். ஏன்னா நீ வந்து தனியாக கோச்சிங் சென்டர் போய் கிளாஸ் எடுத்தீங்கன்னா அது மூலமாக டிப்ஸ்லாம் நிறைய கிடைக்குமே அப்படின்னாங்க. இல்லை டிப்ஸ் வாங்குறது முக்கியம் கிடையாது, என்ன அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தேன்னா என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஸோ என்னை போட்டு கொறிச்சு எடுத்துருவாங்க, அதான் கொரினியம் ஓகேவா. என்னது கொரினியம் பாக்டீரியா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா ஓகே. நிமோனியாக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதிலே நிமோனியான்னு வருது. அப்போ நிமோனியாங்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காசநோய் ஓகேவா. ஸோ காசநோய்க்கு என்ன சொன்னால், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இப்படியே இருந்தால் எப்படி நான் பிழைக்க வைப்பேன், ஒரு டீ பட்டு கூட சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடியாதடா அப்படின்னு சொன்னாங்க. டீ பன்னு அப்படின்னு என்ன அர்த்தம்னா டிபின்னு அர்த்தம் ஓகேவா. டிபின்னு பி ஃபார் பன்னு ஓகேவா. அப்போ டியூபர் குளோசிஸ் ஓகேவா. ஸோ காசநோயினால என்ன சொல்லுவாங்கன்னா டியூபர் குளோசிஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ மைக்கோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ காசு நோய்னா காசு ஞாபகம் வந்துடும் ஓகேவா. டீ பண்ணு வாங்குறது கூட காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ காசு நோய்ங்கிறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் ஓகேவா. பிளேக்குங்கிறது என்னென்னா
இதில் என்னென்னா இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இதை என்னென்னா, நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா பயங்கரமாக வேர்க்கும், ஃபேன் போட்டுக்க மாட்டேன். ஆனால் அப்பா சொல்லுவார், வேர்க்குதேடா டிஷ்யூ பேப்பராச்சும் எடுத்து தொடச்சிக்கிடா அப்படிம்பாரு. பரவாயில்லப்பா, நான் ஏன்னா காற்று வந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கேட்காதுமே, இல்லை இது மூலமாக கருப்பாயிடுவா, பொண்ணு கிடைக்காதுன்னா பரவாயில்ல, பொண்ணு கிடைக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த கதையை நான் மறந்துட்டேன். ஸோ பிளேக்குன்னா என்னென்னா பிளாக்குங்கிறன்னு அர்த்தம். ஸோ கருப்பாயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கருப்பு என்னென்னா என்ன வரணும் உங்களுக்கு, டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிக்கிடாம்பாங்க, வேணாம்பேன். இல்லை ஃபேன் போட்டுக்குமாங்க. ஏர்னா என்னன்னா ஃபேன் ஞாபகம் வச்சுங்க, காற்று. ஓகேவா? ஏருங்கிறது ஞாபகம் வந்துடும், அப்புறம் டிஷ்ஷுங்கிறது ஞாபகம் வந்துடும். அதை வச்சு என்ன பண்ணலாம், பிளாக்குங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா சார்? ஆக்சுவலாக பிளேக்குங்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இது மேலே ஏர்சீனியா பெர்சீடியஸ் அப்படிங்கிறது மூலமாக ஏற்படுது. அடுத்து கக்குவ நிர்மல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பயங்கரமாக இருமிட்டே இருப்பேன். எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. யாரும் பார்த்தீங்கன்னா பெரிய அக்கா, அதாவது பெருசிஸ்டர். பெருசிஸ்னா என்னது, சிஸ்டர்னு சொல்லுவாங்களா? பிரதர்னா ப்ரோன்னு சொல்லுவோம், சிஸ்டர்னா சிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பெருசிஸ்ட்னா என்னது, பெரிய சிஸ்டர். பெரிய அக்கா வந்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க, இருமிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் தாண்டி நான் வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கொனேரியாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதிலே கொனேரியான்னு வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிபிலிஸ்னா சிபிஎஸ்சி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சிபிஎஸ்சி. ஓகேவா? அதான் சிபிலிஸ். ஸோ என்னென்னா பெலிடியம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்போ, சாரி இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? என்னது ட்ரிப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 லெட்டர் பாருங்கள், ட்ரிப்பு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் ட்ரிப்பு போகலாம், நான் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா டூர்லாம் கூட்டு போவாங்க. ஆனால் நாங்கள் படித்த கவர்மெண்ட் ஸ்கூல், அதையும் தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழுநோய், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். தொழுநோய்ங்கும் போது என்னது, லிப்ஸில் எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்ட்டு. அது லெஃப்ட் சைடில் லிப்ஸில் அடிபட்டுச்சுன்னா அதான் லெப்ரோ. என்னது லெப்ரே. லெப்லன்னு என்ன, லெப்புன்னு கிடையாது, லிப்புன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? என்னது லிப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ தொழுநோயினால லிப்ரே அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து பொட்டுலிசம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொட்டுலிசம் இங்கேயும் பொட்டுலிசம் வரும். அதே மாதிரி அடுத்து நான் 3மே அதே மாதிரி தான். டைப்பாய்டு அப்படிங்கும்போது டைபிங்கிறது ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பாய் வந்து டை அடிச்சுக்கூடாதுன்னு நான் சொன்னாங்க பார்த்தீங்களா? நீ பையன் தாண்டா, எப்படா நீ டை அடிச்சுப்ப, பரவாயில்ல நான் என்ன பண்ணுவேன், ஒய்ஃபோட சால் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் போட்டு போய்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதை டைபாய்டுனா சால்மோனெல்லா டைபி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து காலரா, இதிலே காலரான்னு வந்துடும். அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்குனாலே டிசென்ட்ரின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பாக்டீரியா நேமும் வந்து பார்த்தீங்கன்னா சிஜெல்லா டிசென்ட்ரியே. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட நேம் தான். ஸோ இதோட ஷார்ட்கட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர். என்னுடைய லைஃப் என்னென்னலாம் நான் வந்து ஸ்ட்ரகிளில் மீட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஒரு பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய நோய் காரணிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஸோ இது உங்களுக்காக நாங்கள் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கண்டென்ட். ஓகேங்களா? இது கொஞ்சம் வந்து புரியாமல் இருக்கலாம், இல்லை மொக்க போடுற மாதிரி கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப போர் அடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏதோ காதில் கேட்டிருப்பீங்கள, கண்டிப்பாக அது எக்ஸாம் அப்போ வரும்போது சிரிச்சுக்கிட்டே அந்த ஆன்சர் போடுவீங்க. அது கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிறிஸ்டோபா அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.